வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் நடைமுறை கல்வி என்ற ஒரு புது தொடரை காண உள்ளோம். நடைமுறை கல்வி எவ்வாறு கலந்துரை பாடத்திட்டமாக உள்ளது, தற்காலகட்டத்தில் உள்ளது என்பதனை நடைமுறை கல்வியாக இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம். நடைமுறை கல்வி என்பது என்ன? இன்று நாம் கற்கும் பல்வேறு நிலைப்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்தவை. அந்த நிகழ்ந்தவையின் தொகுப்பு நடைமுறை கல்வியாக நமது பாடத்திட்டத்தில் நிறைவு பெற்றுள்ளது. அந்த நிறைவு மேலும் பட விளக்கத்துடன் நம் சுற்றுச்சூழல் ஆதார கருத்துக்களுடன் இந்த பதிவினை மேற்கொள்ள உள்ளோம். அவற்றின் முதற் படியாக இன்று தமிழில் கலந்துரை பாடத்திட்டம் என நடைமுறை கல்வி இந்த சுழல் ஆதாரம் அவ்வாறு நமது புவியில் புதிய விசையாகிய நமது புவியில் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதனை ஒரு தொடர் பதிவாக ஆங்கிலத்தில் விரிவாக்கமாக கூற உள்ளோம். அவை பெரும்பாலும் இளம் பிராயத்தினர் கற்றுக்கொள்ளலாம், முதியவர்கள் கற்றுக்கொள்ளலாம், கற்க வேண்டியவர்களும் கற்றுக்கொள்ளலாம். இவை ஒரு நடைமுறை கல்வியாக நாம் பேச்சு வழக்கில் நடைமுறை வழக்கில் உள்ள அந்த ஆதாரங்களை கொண்டு நாம் கற்கும் கல்வியை மேம்படுத்திக் கொள்ளலாம் என பதிந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். தொடர்ந்து அந்த பதிவில் ஒரு தொடராக்கமாக நடைமுறை கல்வி கலந்துரை பாடத்திட்டம் என எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த பதிவுகள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றவைதான் நாம் ஒரு பாடமாக தொடர்ந்து கற்றுக்கொண்டு உள்ளோம். அவை தகுந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தகுந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் தொகுத்து வகுத்த அந்த நடைமுறை கல்வி நமது இன்றைய ஆதாரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த தொடர்பு நிலை ஏற்கனவே அறிந்து புரிந்த அதே கல்வி நிலையை கலந்துரை பாடத்திட்டமாக விவரிக்கலாம் என்று உள்ளோம். கலந்துரை பாடத்திட்டம் நம் வாழ்விற்கு ஏற்ற ஒரு பங்கு என நாம் கூறலாம். நம் வாழ்வுக்கு ஏற்றது என்பதை மனித செயல்பாடுகளின் தொடர்பே நாம் கற்க வேண்டிய அந்த பாடங்கள் பாடத்திட்டம் என்று நாம் செய்யும் செயலுக்கு ஏற்ப நமது பாடத்திட்டத்தினை அவை கலந்துரை பாடத்திட்டமாக கலந்த துறையில் நமது ஒவ்வொரு துறையிலும் நிலை பெற்றவை. அவை என்றென்றும் செழிக்க நாம் வழிவகை செய்து கொண்டுள்ளோம். அந்த வழிவகை ஆதாரமாக நாம் இருக்கும் புவியில் சுற்றுச்சூழல் ஆதாரம் என்ற அந்த பிரிவினை மட்டும் கருத்தில் ஆக்கமாக கொண்டு பல்வேறு பாடத்திட்டங்கள் நடைமுறை கல்வியுடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இதன் தொடர்பாக கடந்த 4-5 ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொள்ளும் அந்த நிலையில் இந்த பாடத்திட்டத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த சுழலும் ஆதாரம் புவியில் புதிய விசையாகிய புவியில் நாள்தோறும் நம்மை காத்து இணைக்கக்கூடிய ஒன்று. நாம் நாள்தோறும் கிட்டத்தட்ட 1500-600 கிலோமீட்டர் நாம் இருக்கும் இடத்திலேயே பயணம் செய்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இருந்த போதிலும் அந்த அறிவாற்றல் எல்லாம் நாம் நடைமுறைகளில் ஒன்று இணைக்கும் போது என்றென்றும் சிலைக்க மனிதர்கள் என்றென்றும் செழிக்க புவியில் மனிதர்கள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்குண்டான நிலைப்பாட்டினை நமது புவி வழங்கியிருக்கிறது. அறிவு ஆற்றல் மிக்க ஒரு இனம் என்று சொல்லக்கூடிய நாம் மனிதர்களாக இணைவோம் என கூறி மனித செயல்பாட்டில் பாடத்திட்டத்தினை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தான் கற்க முடியும் என்ற கருத்தாக்கத்தில் யார் வேண்டுமானாலும் இந்த பாடத்திட்டம் தொகுப்பாக காணொளியில் காணலாம். இந்த தொகுப்பாக காணக்கூடியவை ஒவ்வொரு நாளும் இந்த எவ்வாறு கணக்கியல் பதிவில் நடைபெற்றுள்ளதோ கணக்கியலில் எவ்வாறு அந்த ஒவ்வொரு நாள்தோறும் நாளேடுகள் எவ்வாறு பகிர்ந்துள்ளது, மாத ஏடுகள் எவ்வாறு பகிர்ந்துள்ளது, ஆண்டுதோறும் எவ்வாறு கணக்கியல் நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த ஆண்டுதோறும் நிர்ணயித்தவை எவ்வாறு தணிக்கை முறையில் பொருளாதாரத்தில் நிலைப்படுகிறது, இவற்றையெல்லாம் ஒரு பதிவாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இது ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம்
நான் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இன்றைய நடைமுறை கல்வியில் உள்ளவை நடைமுறை கல்வியாக அனைத்து தொகுப்பு முறையில் பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு புவியியல் நிகழ்வுகளை, பல்வேறு நாள்தோறும் நடக்கக்கூடிய அந்த அறிவுசார் நிலையில் உள்ளவற்றை இறைமை கொள்கை சார்ந்தோர்களும் இறைமை கொள்கை இயற்கை கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு பாடத்திட்டமாக இது தொடக்க நிலை இளங்கலை இளம் அறிவியல் பாடத்திட்டத்தினோடு தொழில்சார் நிறுவனத்தில் சேர்வதற்கும் இந்த 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 கலந்துரை பாடத்திட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறி இந்த தொழில்சார் அறிவுசார் நிலை நாம் நாள்தோறும் நிலைப்படுத்த வேண்டிய ஒன்று. இவை நடைமுறை கல்வியில்தான் என்றென்றும் நாம் மனிதர்களாக சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு அடிப்படை கருத்து. அந்த அடிப்படை கருத்தில் தான் நாம் கற்கும் கல்வி மொழியில் பல்வேறு நிலைகளில் நிலைத்து நிற்கிறது என்பதனை கூறி எவ்வாறு மனிதனம் என்றும் செழித்து நிலைநிறுத்த மனிதர்களாக இணைவோம் எனவும் கூறி இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது ஒரு முன்னோட்ட கருத்தாக தமிழாக்கத்தில் தகவல் விவரித்து கூறுகிறோம். இவை முதல் பாடமாக நாம் உடைந்த பார்வை என்று கூறுகிறோம். இந்த உடைந்த பார்வை என்பது ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் நாம் அந்தந்த பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த பகுதியில் மட்டும்தான் நாம் இளமை காலம் முதல் கற்கும் காலம் முதல் அந்த உடைந்த பார்வையில் மட்டும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடைந்த பார்வை என்பது உண்மையான பார்வையாக இருக்க வேண்டும். உண்மையான பார்வை என்பது நாம் கற்கும் கல்வியில் நம்மை அறியாமலே ஒன்று சேர்ந்து நம்மை ஒரு உருவகமாக நிலைத்து நிற்கக்கூடியவை. அந்த நேர் இயல்பான கொள்கையில் நம்மை அறிந்து கொண்ட நிலையில் மேலும் தெளிவான அந்த வளங்களை எடுத்துக் கூறும் மனித பொருளாதாரத்தை நாம் நிலைநிறுத்துவோம். இந்த மனித பொருளாதாரம் என்பது இன்று நாம் காணும் பல்வேறு விதமான லாப நட்ட கொள்கைகள் மட்டும் அல்லாது பல்வேறு மனித வளங்களையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அந்த பொருளாதார திட்டம் ஏற்கப்பட வேண்டும். இந்த பழைய உடைந்த பார்வையை தவிர்த்து, பழைய உடைந்த பார்வை என்பது நாம் காணும் பல்வேறு நிகழ்வுகள், இயற்கையில் ஏற்படும் எரிமலை, பூகம்பம், புவியடி நகர்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நமது கணக்கியல்பையும் நமது பொருளாதார வளத்தையும் அந்த கணக்கியல்பாக கொள்ள வேண்டும். அவ்வாறு வளங்களை சேர்க்கும் போது நாம் இன்று காணும் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வு உள்ள பொருளாதார நிலை சமன்படும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் அந்த உடைந்த பார்வையை நீக்கி உண்மையான பார்வையாக நமது பார்வையை செலுத்தும். இந்த பழைய உடைந்த பார்வையை நேரியல் என்று சொல்லக்கூடிய அந்த நேரியலில் நமக்கு என்ன தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்ற உயிரினங்கள் போல நாம் எடுத்துக்கொள்ளும் அளவு உற்பத்திக்கு தகுந்தவாறு, நமக்கு தேவைக்கு தகுந்தவாறு அவை எவ்வாறு நடைபெறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பழைய உடைந்த பார்வை பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் கிட்டத்தட்ட 1% மக்கள் ஒவ்வொரு ஆண்டுதோறும், ஒவ்வொரு நூற்றாண்டு தோறும், ஒவ்வொரு 1000 ஆண்டு தோறும் இதுவரையில் அந்த வளங்களை சேர்த்து அவரவர்கள் அந்தந்த வாழ்ந்த காலத்தில் அந்த 1% மக்களை ஒரு விழுக்காடு மக்களை தொடர்ந்து அனுபவித்த நிலை, இவையெல்லாம் மாறக்கூடிய நிலை. கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு மக்களாவது இந்த உடைந்த பார்வையை தவிர்த்து உண்மையான பார்வையை கவனம் செலுத்த வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் இந்த நாம் வளங்களை எடுத்துக்கொண்டும் இந்த வளங்கள் ஒவ்வொரு பகுதியில் உள்ளவற்றை நல்ல நோக்கில் பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் இதுவரை கூறியவற்றை தொகுத்து வகுத்து இவை மனித பொருளாதாரமாக எக்கனாமி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லமைப்பில் ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இவை உடைந்த பார்வையை தவிர்த்து உண்மையான பார்வையை நடைமுறை கல்வியில் நாம் நாள்தோறும் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு உண்டான பதிவுகள் நம் கணக்கியல் முறையில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவினை தங்களிடம் முதல் பாடமாக இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த முதல் பாடம் நமக்கு பல்வேறு நிலையான மாசு கட்டுப்பாடு நாம் மாறும் சூழல்,
நமக்கு தெரியும். நாம் நாள்தோறும் சுற்றி ஏற்கனவே இந்த பதிவில் கூறுமா 1200 கிலோமீட்டர் நம்மை அறியாமலே நாம் இருக்கும் இடத்திலே சுற்றுகிறோம். நமக்கு தெரியும். தெரிந்த போதிலும், அவை படித்த போதிலும் நாம் அதை நடைமுறை கல்வியில் கொண்டு வராத நிலை. அதே போல பல்வேறு நாம் உற்பத்தி செய்யும் பொருட்கள் கழிவுப் பொருட்களாக நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களிலிருந்து வெளிப்ப உற்பத்தி செய்யும் கழிவுப் பொருட்கள் வரை அவை நாள்தோறும் அவற்றினுடைய தரம் எவ்வாறு நீக்கப்படும் என்பதனை கருத்தில் கொண்டு பொருளாதார உற்பத்தி செய்ய வேண்டும். பொருளாதார உற்பத்தி ஆண்டோறும் இந்த கழிவு பொருளாகும் வரை நிலைப்பு இவை இவ்வாறுதான் நிலைக்கப்பட வேண்டும். இந்த கழிவுப் பொருளும் மீண்டும் சுழற்சியில் நமது மாறும் சூழலை நாள்தோறும் நாம் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யும் சூழலை நம் வாழ்நாளில் உற்பத்தி செய்யும் சூழலை சுற்றுச்சூழலை தொடர்ந்து நமது கணக்கேட்டிலும் கணக்கேட்டில் பதிந்தவற்றை நாள்தோறும் ஏற்படும் இந்த கார்பன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிகழ்வு மாசு உள்ள அந்த காற்று நம்மை அகற்றி ஏற்கனவே நாம் வாழும் சூழலில் நாம் மனித இனமாக வாழ்ந்த சூழலில் கிட்டத்தட்ட 1.2 விழுக்காடு இருந்தவை இன்று கிட்டத்தட்ட 2 விழுக்காடு 3 விழுக்காடு 4 விழுக்காடு என்று ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அந்த புகை இந்த புத்துணர்ச்சியை நாம் புகையை ஏற்படுத்துகிறோம். அந்த புகையின் மூலம்தான் நாம் எரிபொருள் முதல் கொண்டு அனைத்தும் புவியடிவில் இயற்கையாக நாம் கிடைக்கக்கூடிய வளம். அவ்வாறான கிடைக்கக்கூடிய வளம் மாசு மறுவற்று கிடைக்கப்பட வேண்டும். அவ்வாறு மாறும் சூழல் கடைசியில் சேரும் போது அவை எவ்வாறு இருக்கின்றன என்று அந்த கழிவுப் பொருட்கள் வரை நாம் மாசு மறுவற்று உற்பத்தியாகும் பொருட்கள் கருநிலையிலிருந்து நாம் கல்லறை செல்லும் வரை, கருநிலையிலிருந்து நாம் நமது வாழ்வின் இறுதி நிலை வரை அந்த நாள்தோறும் பழக்கமாக கொள்ள வேண்டும். அந்த கருத்தாக்கத்தில் இந்த கரந்திரை வரையறை கொண்டு இந்த பாடமுறை ஒரு கருத்தாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அவை நானும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம், ஆங்கிலத்தில் தொடர்ந்து கேட்கலாம் எனவும் கூறி இதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. நீங்கள் இணையதளம் வைத்திருந்தால் போதும். அந்த இணையதளத்தில் செயல்மன்றம் .in என அடித்து அவற்றின் மூலம் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை என்று நீங்கள் பாட்டு கேட்கக்கூடிய அந்த ஸ்பாட்டிஃபையும் கேட்கலாம். அதே போல தங்கவேலு சின்னசாமி என்ற அந்த பதிவிலும் கேட்கலாம். இவை தொடர்ந்து ஏற்கனவே பதிந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 காணொளிகள் தொடர்ந்து பதிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் இந்த பதிவும் காணலாம், கேட்கலாம். இந்த கரந்துரை வரையறை மூலம் கரந்துரை வரையறை வந்து அக்ரோஸ்டிக் டெஃபினிஷன். இந்த அக்ரோஸ்டிக் டெஃபினிஷன் தற்பொழுது எக்கனாமி இன் பிராக்டிஸ் என்று ஆங்கிலத்தில் பகிர்ந்துள்ளோம். அவற்றை விரைவில் அவை ஆங்கிலத்தில் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உலக அளவில் அவை நிலை பெற்று உள்ளது என்பதனையும் கூறி இந்த நேரத்தில் கூறி இந்த பதிவுகள் நமக்கு உண்மையில் நாமே நாள்தோறும் நம்மை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நாம் உற்பத்தி செய்து நாம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் நம்மை நாமே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் எனவும் கூறி இந்த பதிவுகளை தங்களிடம் சுழலும் பொருள் ஆதாரம் என புதிய உண்மையான அந்த பழைய பார்வையிலிருந்து புதிய உண்மையான பார்வையாக இந்த பதிவினை எக்கனாமி என்ற பதிவினை புவி புதிய விசை இவை தான் நாம் சுழலும் பொருளாதாரம் என்று நாம் கணக்கிடப்பட வேண்டும். இந்த சுழலும் பொருளாதாரம் நாம் ஏற்படுத்தப்படும் பல்வேறு வகையான கழிவுப் பொருட்கள் எங்கு செல்கிறது என்பதை முதலில் கணக்கில் கொண்டோம் என்றால் நாம் வாழ்நாளில் நம்மால் பயன்படுத்தப்படும் பொருட்கள் நமது சுற்றுச்சூழல் எல்லா நிலையும் நாம் தேர்வு செய்யும் அந்த நிலை அவைதான் உண்மையான பொருளாதாரம் என்ற நிலை. அவை எக்கனாமி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் ஆங்கிலத்தில் எக்கானமி என்று சொல்வதை விட எக்கனாமி என்று சொல்வது மேலும் பொருத்தமாக இருக்கும். அவைதான் நமக்கு இன்று பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியவையாக இருந்தாலும் சுழல் ஆளாதாரம் என்பது நம்மை நாமே கணக்கிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு கணக்கு நிலை. இவற்றுக்கு இயற்கையோ இறைமையோ துணை புரியும். அவ்வாறே நாம் செயல்பட வேண்டும். இயற்கையும் இறைமையும் முறைமை பெற்று உள்ளது.
அவை முறையாக செயல்படுகிறோம். அவ்வாறு முறையாக செயல்படும் நிலையை நாம் புவியில் கற்று நாள்தோறும் கற்க வேண்டிய நிலை. அவ்வாறு நாள்தோறும் கற்க வேண்டிய நிலைதான் இந்த கலந்துரை பாடத்திட்டம். அவை பழைய உடைந்த பார்வையிலிருந்து புதிய உண்மையான பார்வையாக சுழலும் பொருளாதாரமாக நம்மை நாமே நிலைப்படுத்திக் கொள்வோம். இவைதான் உண்மையான பொருளாதாரம் என கூறி இந்த நாள்தோறும் எப்பொழுதெல்லாம் இந்த பாடத்திட்டம் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்படுகிறதோ அவை அனைத்து மக்களும் அனைவரும் கேட்கும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு புதிய விஷயம் சுற்றுச்சூழல் அமைப்பில் நாம் வாழ்கிறோம் என்ற கருத்தாக்கத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். எக்கானமி இன் பிராக்டிஸ். Thank you for listening this.